எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பா கத்தருக்குள்ள நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு கதை இருக்கும். அந்த மாதிரி இது என்னோட கதை. ஆண்டவர் எப்படி என்னைய அவரோட விதையா மாத்தினாருங்கிற கதை. அவர் எனக்காக எழுதின கதை. என்னங்க ஆரத்தி எடுத்துக்கிடுங்க. மீனாட்சி இந்தா நீ எடுத்துக்கோ. வேண்டாமா, நீ எப்பவுமே எதுவுமே சொல்றதுன்னு கேட்கவே செய்யாது. எங்க எந்திங்க தம்பி தம்பி எந்திரிப்பா, வாங்க நம்ம ப்ரேயர் பண்ணலாங்க. எந்திரிங்க, வாங்க நம்ம ப்ரேயர் பண்ணலாங்க. எந்திரிங்க. எனக்கு லீவு, எனக்கு எழுப்பாதீங்க, எனக்கு ஸ்கூல் ஹாலிடே. இன்னைக்கு நம்ம யார பத்தி தெரியுமா பார்க்க போறோம்? இன்னைக்கு நம்ம தாவீத பத்தி தான் பார்க்க போறோம். praise the Lord டீச்சர். ஏமா லேட் ஆயிட்டு? வீட்ல வேலை பார்த்துட்டு வர லேட் ஆயிட்டு டீச்சர். அம்மா எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் போகணும்னு சொல்லிட்டாங்க, அதான் லேட் ஆயிட்டு. சரி பரவாயில்ல, இப்போ நீ உட்காரு. இப்போ நம்ம கதை கேட்கலாம், ஓகேவா? கதை எல்லாருக்கும் பிடிச்சிருச்சா? இப்போ நம்ம எல்லாரும் ப்ரேயர் பண்ணி பிடிச்சிடலாம். ப்ரேயர் பண்ணலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நல்ல வேலையை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளையில கூட நாங்கள் சண்டே கிளாஸ்ல படித்த கதைகள் எல்லாம் எங்களோட இருதயத்தில் தங்கத்தக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் கூட எங்கள் வாழ்க்கையில தாவீதை போல மாறதுக்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த சிறு ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என்ன மீனாட்சி, எங்க போயிட்டு வர? சண்டே கிளாஸ்க்கு போயிட்டு வரமா. போக கூடாது இடத்துக்கு தானே போயிட்டு வர. எத்தனை நேரம் மட்டும் சொல்றது அங்க போக கூடாது? நீ எங்க எதையும் கவனிக்க மாட்டீங்களா? மீனாட்சி இங்க வா. உன்கிட்ட எத்தனை தடவை அம்மாவை நானும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், சர்ச்சுக்கெல்லாம் போக கூடாதுன்னு சொல்லி. நம்ம கிட்ட கடவுள் இல்லைன்னா சொல்லி அங்க போய்கிட்டு இருக்க. நம்ம கிட்ட ஒரு கடவுள் தான் இருக்கு, நம்ம கிட்ட நிறைய கடவுள் இருக்காங்க. இனிமேல் நீ சர்ச்சுக்கு போக கூடாது, புரிஞ்சுதா? காலை உடைச்சிருவேன். என்ன நடந்துட்டு இருக்கு இந்த வீட்ல? இந்த சின்ன பையன் வச்சுட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னடி குளிக்கிட்டே இருக்கான்? ஒரு சண்டே நாங்க நிம்மதியா இருப்போம், நல்லா குடிப்போம், நல்லா சிகரெட் குடிப்போம். என்ன உனக்கு குளிக்கிட்டு இருக்கா? நான் அங்க போய் கோயில்ல போய் ஊழியம் பண்ணிட்டு வரேன். நீங்க என்னன்னா இப்படி குடிச்சிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் தப்பு, எனக்கு பிடிக்கல. இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, தூர போடுங்க இதை. என்னடி எப்போ பார்த்தாலும் குளிக்கிட்டே இருக்கா? போல. ஹே, நிறுத்துங்க, ஏன் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஏசப்பா நம்மள ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூறணும்னு சொல்லியிருக்காங்க. நிறுத்துங்க, இப்பதானே சொன்னேன். ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூர்ந்து அவர் நம்மள மன்னிச்சது போல நாமளும் மன்னிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்படி சண்டை போடுறது அவருக்கு பிரியமில்லாத காரியம். சமாதானமாகி கையை கொடுத்துட்டு அன்பா போங்க.
இவ்வளோ சின்ன பொண்ணா இருந்தாலும் எவ்வளோ பொறுப்பா இருக்க, எவ்வளோ மெச்சூரா இருக்க. கர்த்தர் உன்னை நிச்சயமா ஆசீர்வதிப்பாரு. இதெல்லாம் நீங்க எனக்கு சண்டே ஸ்கூல்ல சொல்லி கொடுத்ததுனால தான் டீச்சர். நானும் உங்களை மாதிரியே ஆகணும் டீச்சர். சரிம்மா, நீயும் ப்ரேயர் பண்ணு, நானும் உனக்காக ப்ரேயர் பண்றேன். சரியா? நான் ஊழியம் செய்தேன். அப்போ நான் இன்னைக்கு பண்ணது தப்பு தானே? என்னதான் அவர் மேல கோபம் இருந்தாலும், என்னதான் என் கணவர் மேல தப்பு இருந்தாலும், நான் அவர்கிட்ட அப்படி பேசிருக்க கூடாது, கோவப்பட்டு இருக்க கூடாது. கர்த்தர் என்ன சொல்றாங்கன்னா, கோவப்படுறவங்களுக்காக ஜெபிங்கன்னு சொன்னாரு. அதை நானே இன்னைக்கு மீறிட்டேனே. என்னங்க, என்ன மன்னிச்சிருங்க. என்னதான் இருந்தாலும் மத்தியானம் நான் உங்ககிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. ஏசப்பா எல்லாரையும் அன்பு கூறதான் சொல்லியிருக்காங்க. ஆனா நான் அதே மீறிட்டேன். நான் இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்கன்னு. சரி, நான் உங்களை மன்னிச்சிருக்கேன். நீங்க என்ன மன்னிச்சிடு. நானும் அப்படி பேசக்கூடாது. கடவுள் என்ன உணர்த்த வச்சாங்க. சரிவா? சரிம்மா, நானும் நாளிலிருந்து மொபைல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். நானும் நல்லபடி நடக்கிறேன். சரியா? கவிதா, கவிதா, அப்படியா? என்ன ரொம்ப கம்மியா தெரியுது? போனஸை காணும். அட்டை வாங்கி தரேன்னு சொன்னீங்க, சேலை வாங்கி தரேன்னு சொன்னீங்க. தீபாவளி வருது, ஒன்னையும் காணும். எல்லார் வீட்லயுமே பாருங்க, சேலை தான், நகை தான். நம்ம தான் இருக்கிற மாதிரியே இருந்துட்டு இருக்கோம். 10 வருஷமா இதே நிலைதான் நம்மளுக்கு. அடடா, உனக்கு இதே வேலையா போச்சு. எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற. நான் வாங்குற சாம்பல் எல்லாம் உன் கையில தான் தாரேன். சேலை வேணுங்கிற, நகை வேணுங்கிற. என்ன பண்றது? நீயே சமாளி. நான் என்னதான் பண்றது? எனக்கு சம்பளமே கூட மாட்டேங்குது. நான் என்ன சாராயம் குடிக்கிறேனா? நான் என்ன சூதாட்டம் விளையாடுறேனா? இல்ல நான் எதுவும் தப்பா வெளியில தான் போறேனா? என்ன பண்றது? இத வச்சு சமாளி. சரி, உங்க சம்பளத்தை நீங்களே வச்சுக்கோங்க. நீங்களே இந்த மாசத்தை நடத்து. என்னங்க, செலவுக்கு பணம் இல்ல, கொஞ்சம் பணம் தாங்களேன். பணம் என்கிட்ட இல்லையம்மா. நான் தான் சம்பளம் எடுத்து உங்ககிட்ட கொடுத்துட்டேன். மாசம் கடைசி ஆயிடுச்சு. இனிமே அடுத்த மாசம் தான் சம்பளம் கிடைக்கும். இந்தாங்கம்மா, செலவுக்கு வச்சுக்கோங்க. ஆஃபீஸ் போயிட்டு வரேன். அப்பா ஆஃபீஸ் போயிட்டு வரேன். கவிதா, கவிதா, என்னங்க, என்ன ஏதாவது சாப்பிடத்தா? எப்ப பார்த்தாலும் சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது. 20 வருஷமா வேலைக்கு போக வேண்டியது. இதே வேலைதான் நடக்குது. வேற எந்த வேலையும் இருப்பது இல்ல. நம்ம சொத்து வேற இன்னும் பிரிச்சு கிடைக்கல. நம்ம பொண்ணுக்கு வேற கல்யாணம் வைக்க வேண்டியது இருக்குது. அதை பத்தி எதை யோசித்தீங்களா இல்லையா? கவிதா, நீ சொல்றது எல்லாம் சரிதான். நான் என்னலாமோ பண்ணி பாக்குறேன். என்னால முடிஞ்ச முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஒன்னும் ஆக மாட்டேங்குது. நான் கும்பிட்ட சாமி எல்லாம் கைவிட்டுடுச்சு. நான் பண்ணாத பூஜை இல்ல, நான் பண்ணாத விரதம் இல்ல, நான் பண்ணாத தவம் இல்ல. எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன். ஒரு பலனும் இல்ல. என்னதான் பண்ண சொல்ற? எப்படி பலன் கிடைக்கும்? நீங்க நான் சொல்ற இயேசு சாமியை கும்பிட்டா தானே உங்களுக்கு பலன் கிடைக்கிறது தெரியும். ஆனா நீங்க அதை மட்டும் பண்றீங்களா? சின்ன வயசுல இருந்து நான் சொல்லிட்டே இருக்கேன், இயேசு சாமியை கும்பிட்டு பாருங்க, நீங்களே அதிசயத்தை பாப்பீங்கன்ட்டு. ஆனா நீங்க அதை பண்றீங்களா? கவிதா, மீனாட்சி சொல்ற மாதிரி தான் செஞ்சு பாப்போமே. ஆமா மீனாட்சி, அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? அது ஜெபம் பண்ணணும். வாங்க ஜெபம் பண்ணலாம். மீனாட்சி, என்னப்பா, என்ன ஸ்வீட்லாம்? இரு. கவிதா, கவிதா, என்னங்க, என்ன வா, ஒரு சந்தோஷமான காரியம். எனக்கு இன்னைக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. என்னோட சம்பளமும் இருந்துருச்சு. அப்புறம் உனக்கு தெரியுமா, ஊர்ல இருந்து போனும் வந்துச்சு. இந்த மாதிரி சொத்து எல்லாம் பிரிச்சு தராங்களாம். அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்குங்க. நம்ம பொண்ணுக்கு வேற திருமணம் வரை நிச்சயம் ஆயிடுச்சு. ஆண்டவர் நமக்கு இவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்காரு பாருங்க. நான் சொன்னேன்ல, ஆண்டவர் உண்மையுள்ள தேவன் அப்படிங்கறதுனால இப்ப எவ்வளவு நல்லது நடந்துக்கு பாருங்க நமக்கு.
ஆமாமா, நீ சொல்ற மாதிரி அந்த உயிருள்ள தேவன் தான் நமக்கு எவ்வளவோ நம்ம செஞ்சிருக்காங்க. நாம எவ்வளவோ சொன்னோம் சண்டே கிளாஸ் போகாத போகாத போகாதன்னு சொல்லி, ஆனாலும் அவன் மீறி போனதுனால இந்த உயிருள்ள தேவன் நமக்கு கிடைச்சிருக்காங்க. என் பேரு மீனாட்சி. நான் இன்னைக்கு இங்க நிக்கிறேன்னா அது தேவனோட சுத்த கிருபை. நான் ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்திலேருந்து வந்தேன். நான் இந்த சர்ச்சுக்கு வந்து தான் ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்சுக்கொண்டேன். அதுக்கப்புறமா நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு ஆண்டவரோட ஊழியத்தை பார்க்குறேன். நான் மட்டும் இல்லைங்க, என்னோட ஃபேமிலியும் இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நாங்கள் குடும்பமாக உயிருள்ள தேவனை ஆராதிக்கிறோம். Praise the Lord, miss. Praise the Lord, மா. வா உட்காரு. ஓகே மிஸ். இந்தாங்க மிஸ். தேங்க்யூம்மா. இந்த விதை எப்படி ஒரு செடியா மாறுதோ அதே மாதிரி நீயும் உன்னோட வாழ்க்கையில வந்து ஒரு செடியா மாறணும். சின்ன பிள்ளைங்க மத்தியில நீ வந்து ஊழியம் செய்யணும், சரியா? ஓகே மிஸ், நீங்கள் சொல்கிற மாதிரியே நானும் சிறு பிள்ளைகள் மத்தியில் ஊழியம் செஞ்சு ஒரு ஊழியக்காரியாக மாறுறேன் மிஸ். இதாங்க என்னோட கதை. வாங்க சேர்ந்து விதைப்போம்.